கர்த்தர் கொடுத்த அந்த நாளுக்காக கர்த்தரை நான் நன்றியோடு துதிக்கிறேன், ஸ்தோத்திரிக்கிறேன். இன்றைக்கு நமக்கு தலைப்பு அவருடைய இரத்தத்தினால் நம்ம சுத்திகரித்தல் அப்படிங்கிற ஒரு வசனத்தை தான் இன்றைக்கி தியானிக்க போகிறோம். சுத்திகரித்தல் அப்படிங்கும்போது பார்த்திங்கன்னா, சாதாரணமாக ஆண்டவர் எப்போவுமே நம்ம வேதத்தை நான் அடிக்கடி சொல்கிறது, வேதத்தில் எப்போவுமே நமக்கு புரிகிற மாதிரி உலகத்தில் நடக்கிறது, நம்முடைய வாழ்க்கையில் நடக்கிறத பார்த்து அதுலேருந்து ஆண்டவருடைய பரிசுத்த இரத்தத்தினால் அவருடைய மரணத்தினால் நமக்கு என்ன சிலுவை மரணத்தினால் கிடைத்திருக்கு அப்படிங்கிறத உணர்ந்து ஆண்டவருடைய பாதத்தில் வரணும் அப்படிங்கிறத நிறைய வேதத்தை அதுதான் நமக்கு ஆண்டவர் கற்றுத்தருது. அதில் நம்ம வரணுன்னாக்கி சுத்திகரித்த நம்ம சுத்தம் பண்ணுவோம். இப்போ வீட்டை பாருங்கள், சிலர் டெய்லி சுத்தம் பண்ணி வச்சுருவாங்க. சிலர் வாரத்துக்கு ஒருக்கா வேலைக்கு போகிறவங்களா இருந்தால் வாரத்துக்கு ஒருக்கா அதை நல்லா நீட்டாக வைக்கணும் அப்படின்னு சொல்லி சுத்தமாக வைக்கணும் அப்படின்னு சொல்லி சுத்தமாக வைப்பாங்க. சுத்தமாக இல்லைனாக்கி வீடு அதெல்லாம் நோய் வருது அப்படிங்கிறதுனால எல்லாருக்குமே தெரியும். அப்படி சுத்தம் பண்ணணும் பார்த்தீங்களா? அந்த மாதிரி நம்ம வீட்டையே நம்ம குடியிருக்கிற ஒரு இடத்தையே சுத்தம் பண்ணணும்னா, ஆவிக்குரிய வாழ்க்கையெல்லாம் ஆண்டவர் சுத்திகரிக்கிறது என்னென்னா, அவர் பரிசுத்த இரத்தத்தினால் நம்மளை சுத்திகரித்து நம்மளை பரலோக ராஜ்யத்துக்கு பங்குள்ள பிள்ளைகளாக மாற்றுறதுக்காண்டி நம்மளை பிரித்தெடுத்து அவர் செஞ்ச தியாகத்தெல்லாம் நீங்கள் நினச்சி பார்க்கணும். நம்ம எவ்வளோ பெரிய தியாகம் நமக்கு செஞ்சுருக்காரு அப்படிங்கிறத நினச்சி பார்த்தா தான் நம்ம அவருடைய பாதத்தில் அமர்ந்து அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிஞ்சு அவருடைய ஆசீர்வாதத்தை நம்ம சுதந்திரத்துக் கொள்கிற பிள்ளைகளாக நம்ம வாழ முடியும். அதனால் இன்றைக்கி இரத்தத்தினால சுத்திகரித்தார், எப்படி சுத்திகரித்தாருங்கிறத வசனத்தின் மூலமாகவே ஆண்டவருடைய வசனத்தின் மூலமாக நம்ம படிக்கும் பொழுது ஜெபிக்கும் பொழுது ஆண்டவர் நம்மையும் அப்படி அந்த இரத்தத்தினால் சுத்திகரிக்க இன்றைக்கி அர்ப்பணிப்போம். ஆண்டவர் பெரிய காரியங்களை செய்வார். ஜெபிப்போம். நல்ல தகப்பனே, நமக்கு நன்றி செலுத்துகிற சுவாமி. தகப்பனே, நம்முடைய பரிசுத்த இரத்தத்தினால் எங்களை சுத்திகரித்து எங்களை வேறு பிரித்து எங்களுடைய இந்த உலகத்தில் எல்லாவற்றிலும் எங்களை பிரித்தெடுத்து ஒரு பரிசுத்த கூட்டங்களாக எங்களை மாற்ற எங்களை தெரிந்து கொண்டீரே, உங்களுக்கு ஸ்தோத்திரம் ஐயா. அப்படிப்பட்ட பரிசுத்த கூட்டமாக எங்களை தெரிந்து கொள்வதற்காக சுத்திகரித்தீர் என்பதை நாங்கள் உணர்ந்து கொண்டு வாழ்க்கையிலே நாங்கள் ஆண்டவரை ஜெயிக்கவும், பிசாசின் கிரியைகளை ஜெயிக்கவும், சத்துருவின் எல்லா திட்டங்களிலும் மேற்கொள்ளவும், தேவ ஆவியானவர் சொல்கிற வார்த்தைக்கு நாங்கள் கீழ்ப்படிந்து அந்த சுத்திகரிப்பை பெற்றுக்கொள்கிற பிள்ளைகளாக இந்த நாட்களிலே மாற எங்களுக்கு வழி திறந்து உதவி செய்ய ஆவியானவர் எங்களோடு பேச வேணுமா ஜெபிக்கிறோம். வசனத்தை தியானிக்கும் பொழுது ஆவியானவர் எங்களோடு கூட பேசி எங்களை நடத்தி செல்லுமா ஜெபிக்கிறேன். துதிக்கான மாய்மெல்லாம் மகே செத்து ஏசுரஜன் நாம் தெரிஞ்சவங்க நல்ல பிதாவே ஆமென். பாடல் பாடி வசனத்துக்கு ராஜானி செய்த நன்மைகள் என் பிராணிக்கு மேலானதே, தயவால் பெற்றேன் தகப்பனே நன்றி, தயவால் பெற்றேன் தகப்பனே நன்றி. ராஜானி செய்த நன்மைகள் என்மேல் நீ வைத்த கரமே இம்மட்டும் என்னை நடத்தினதே, என்மேல் நீ வைத்த கரமே இம்மட்டும் என்னை நடத்தினதே. ஒன்றுமில்லா என் நிலை கண்டு, ஒன்றுமில்லா என் நிலை கண்டு அசட்டை பண்ணாதவரே, அன்பால் எல்லாம் தந்திரே, தயவால்
தகப்பனே நன்றி, தயவால் பெற்றேன் தகப்பனே நன்றி. நீதியும் ஞானமுமானவரே, இயேசுவே நீரே ஆதரவே. நீதியும் ஞானமுமானவரே, இயேசுவே நீரே ஆதரவே. அற்பமான என் ஆரம்பத்தை, அற்பமான என் ஆரம்பத்தை அசட்டை பண்ணாதவரே, அன்பால் எல்லாம் தந்தீரே, தயவால் பெற்றே தகப்பனே நன்றி, தயவால் பெற்றே தகப்பனே நன்றி. ராஜானி செய்த நன்மைகள் என் திராணிக்கும் மேலானதே, தயவால் பெற்றே தகப்பனே நன்றி, தயவால் பெற்றே தகப்பனே நன்றி. இன்றைக்கி நம்ம சிலுவையில் சிந்தினப்பட்ட இரத்தத்தினால் நம்மளை சுத்திகரித்ததை பற்றி தான் இன்றைக்கி தியானிக்க போகிறோம். நம்ம வீடை சுத்தம் பண்ணிக்கலாம், நம்ம இருக்கிற சுற்றுப்புறத்தை தூய்மை பண்ணிக்கலாம். நம்ம சரீரத்தை, நம்ம ஆவிக்குரிய, நம்ம ஆவி ஆத்மா சரீரம் முழுவதையும் சுத்திகரிக்கணும்னா நம்முடைய எல்லாமே நம்ம பாவத்தினால உருவாக்கப்பட்டதுனால பாவம் நம்மளை மேற்கொண்டுட்டே இருக்கும். அப்போ பாவம் இருக்கும்போது பரிசுத்தமாய் வாழ்கிறது ரொம்ப கடினம். அப்போ பரிசுத்த ஆவியானவர் அதான் ஆண்டவர் தந்திருக்காரு. பரிசுத்த ஆவியை கொண்டு நமக்கு நம்மளை மீட்டெடுத்து நம்ம இந்த உலகத்திலேருந்து பிரித்தெடுக்கப்பட்ட பிள்ளைங்களா நம்மளை வாழ, நம்மளுடைய பிள்ளைகளை, நம்முடைய சரீரங்களை எல்லாத்தையும் சுத்தப்படுத்தினா நம்ம பிள்ளைங்களும் அந்த மாதிரி வளரணும் அப்படிங்கிறது ஆண்டவருடைய நோக்கத்தினால தான் ஆபிரகாமே முதல்ல தேர்ந்தெடுக்குது. அப்படிதான் ஆண்டவர் ஒரு பரிசுத்த கூட்டம் எழும்பணும், அவருக்கு பிரியமானது எழும்பணுங்கிறது தான் நம்மளை சுத்திகரிக்காரு. அப்போ நம்ம சுத்திகரிக்கும் பொழுது, ஆண்டவருடைய ரத்தத்தினால் சுத்திகரிக்கும் பொழுது நம்முடைய வாழ்க்கை எப்படி இருக்குன்னா, நம்மளை பரிசுத்தமாக வாழ்ந்து ஆண்டுக்கு பிரியமான காரியங்களை செய்வோம். இந்த உலக காரியங்களில் நம்ம ஈடுபட மாட்டோம். உலகமும் நமக்கும் சம்மந்தமே இருக்காது. ஆண்டவருடைய பாதத்தில் இருக்கும்போது அவர் கற்றுக் கொடுக்கறது தான் நம்ம செய்யணும் அப்படிங்கிற ஒரு நோக்கம் தான் நமக்கு இருக்கும். அதனால இந்த பரிசுத்த ரத்தத்தினால் நம்ம சுத்திகரிக்கப்பட்ட பிள்ளைங்களா நம்ம இருக்கணும் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமானது. பரிசுத்த ஆவினால தான் நம்ம சுத்திகரிக்கப்படுவோம். ஆனால் பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும்பொழுது பலன் அடைவீங்கன்னு சொன்னா, நமக்கு எவ்வளோ பலவீனமாக இருந்தாலும் அந்த பலனை கொடுக்குற ஒரு ஆவியானவர் பலன் கொடுத்து நம்மளை சாட்சியாக நிறுத்துவேங்கார். அப்போ நம்முடைய வாழ்க்கையில் இருக்க எல்லாமான காரியம் சாட்சினா என்னங்க, நம்மளோட வாழ்க்கையில் ஒரு ஆண்டவருக்கு பிரியமானதை செஞ்சு அப்போ தான் சாட்சியாக நம்ம நிற்க முடியும். நமக்கு ஏதோ வியாதி இருக்குது, நம்ம பிரச்சனையில் இருக்கோம் அப்படின்னும் போது மற்றவங்களுக்கு நம்ம அதை கற்றுக் கொடுக்க முடியாது. அப்போ ஆண்டவர் சாட்சியாக இருக்கணுங்கும் போதே என்ன சொல்கிறது, முற்றிலுமாக முழுமையாக நம்ம ஆண்டவருக்கு அர்ப்பணித்து ஜெபிக்கும் பொழுது, ஆண்டவருடைய ஆவியானவர் ஆளுகை செய்யும் பொழுது அவருக்கு பிரியமானது நம்ம செய்ததுக்கு நம்ம அர்ப்பணிக்கணுங்கிறது தான். அப்போ சுத்திகரிக்கிறது நம்முடைய வாழ்க்கையில் முக்கியமானது. அதை நம்ம முதலாவது ஆண்டவருடைய ரத்தத்தினால்தான் நம்முடைய பாவங்கள்லாம் கழுவப்பட்டு நம்ம பரிசுத்தமாக வாழ முடியும். அப்படி பரிசுத்த ரத்தத்தினால்தான் நம்ம சுத்திகரிக்கப்பட்டாதான் நம்ம பரிசுத்தமாக வாழ முடியும் அப்படிங்கிறத ஆண்டவர் தேர்ந்தெடுக்கும் போது அப்படி தான் நம்மளை தேர்ந்தெடுத்திருக்காரு. அதை நம்ம கற்றுக்கொள்ளணும். நம்முடைய வாழ்க்கையில் எல்லாமே ஆண்டவருடைய ரத்தத்தினால்தான் நமக்கு. நீங்கள் எந்த சப்ஜெக்ட்டுக்கு போனாலும் ஆண்டவருடைய பரிசுத்த ரத்தம் தான் நமக்கு, சிலுவை மரணம் தான் நமக்கு எல்லாமே செய்து முடிக்கிறதுன்னு சொல்லி நம்ம சொல்ல முடியும். அதனால் அந்த காரியத்தை நம்ம ஒவ்வொன்றா படிக்கும் பொழுதே நமக்கு இன்னும் அதிகமாக நம்ம தியானிக்கும் பொழுது ஆண்டவர் நம்மளோட கூட பேசுகிறத நம்ம உணர முடியும். அதுதான் நம்ம இன்னைக்கு தியானிக்க போகிறோம். தீத்து 2வது அதிகாரத்தில் 14வது வசனத்தை நீங்கள் பார்த்தா, தீத்து
2வது அத்தியாயத்தில் 14வது வசனத்தை நீங்கள் படித்து பார்த்தீங்கன்னாக்கி, அவர் நம்மை சகல அக்கிரமம் நின்று மீட்டு கொண்டு, நம்ம அக்கிரமம் செஞ்சோம் ஏற்கனவே, நம்ம சிலுவையில் ஆண்டவர் பற்றி நம்ம ஏசாயா 53 படிக்கும்போது அதெல்லாம் வரும். அக்கிரமங்களிலிருந்து மீட்டு கொண்டு நமக்குரிய சொந்த ஜனங்களா, ஆண்டவருக்கு சொந்த நான் சொன்ன பாருங்க, அது மாதிரி சொந்த ஜனங்களா நற்கிரியைகளை செய்ய பக்தி வைராக்கியம் உள்ளவளாகவும் நம்மை சுத்திகரிக்கும்படி நமக்காக தம்மை தாமே ஒப்பு கொடுத்தார். இதை ஆண்டவர் என்ன பிளட்டு கொடுத்ததே இந்த பிளட்டு என்னது செய்யுதுன்னா, ஆண்டவர் நம்மளை சுத்திகரிக்கிறது மாத்திரம் அவருடைய பிள்ளையா மாற்றுறது. அவருடைய பிள்ளையா அவர் செய்யக்கூடிய காரியங்களை செய்கிறதுக்கு அவர்கிட்ட தான் வைராக்கியமாக இருக்கணும். சிலர் நம்ம சில காரியங்கள் நம்ம வைராக்கியமாக இருக்கோம் உலகத்தில், அது ஒரு நிரந்தரம் இல்லாது. ஆனால் ஆண்டவருக்குன்னு நிரந்தரமாக இருந்து அவருக்காக பக்தி வைராக்கியமாக இருந்தவரெல்லாம் பவுல்லாம் பார்த்தீங்கன்னா வாழ்க்கையில் எல்லாமே ஆண்டவருக்காகவே இருந்தாங்க பார்த்தீங்களா. அந்த மாதிரி இருக்கிறது தான் பக்தி வைராக்கியம்னு சொல்லி நம்ம பார்க்கோம். இங்கே பக்தி வைராக்கியம் உள்ளாகவும் நம்மை சுத்திகரிக்கும்படி அவர் நமக்காக தம்மை தாமே ஒப்பு கொடுத்தார். அப்போ நம்மளை சுத்தப்படுத்தணும், நம்மளை பரிசுத்தமாக வாழ்கிறதுக்கு, நம்மளை சுத்திகரிக்கிறதுக்கு ஒரு ஆவியானவர் வேணும். அதுதான் இந்த ரத்தத்தினால தான் நம்மளை மீட்டெடுத்து பரிசுத்த ஆவினால நம்ம மீட்டெடுக்க வல்லமையுள்ள தேவன் அப்படி செஞ்சார். அந்த ரத்தத்தினால தான் இந்த பரிசுத்த ரத்தம் சிலுவையில் சிந்தப்பட்டது அப்படின்னு சொல்லி நம்ம சொல்கிறோம். நிறைய பேருக்கு சொல்லும் பொழுது ரத்தத்தை சிந்தி எங்களை மீட்டெடுத்தார் அப்படின்னு சொல்லும்போது அவங்க அவங்களுக்கு தெரியாமல் இருந்தால் ஒருவேளை அவங்க என்ன ரத்தத்தை பற்றியே பேசுகிறீங்க அப்படின்னு சொல்லலாம். இந்த ரத்தத்தில் எவ்வளவு வல்லமை இருக்குது அப்படிங்கிறத பார்த்தீங்கன்னாக்கி ஆண்டவருடைய நம்ம மீறுதல், நம்முடைய அக்கிரமங்களெல்லாம் நீக்க தான் அவர் நம்மளை மீட்டெடுக்கிறதுக்காக அவர் இந்த ரத்தம் சிந்தல் இல்லாமல் பாவ மன்னிப்பு இல்லைன்னு சொல்லுங்க. இப்போ எல்லா இடத்துலையுமே ரத்தம் சிந்தல் இருக்குது. ரத்தம் சிந்தி இந்த ஆடு கோழியெல்லாம் பலியிட்டு அந்த மாதிரி செய்கிறது நிறைய பேர் இருக்காங்க. இப்போ பழைய ஏற்பாட்டில் பார்த்தீங்கன்னா நிறைய அந்த மாதிரி பலியிடுறதெல்லாம் நம்ம பார்ப்போம். அப்போ இங்கே இயேசு கிறிஸ்து நமக்காக பலியானார். நம்மனாக்கி அவர் சிந்தின ரத்தத்தினால நமக்கு பாவ மன்னிப்பு, அங்கே பாவ மன்னிப்பு அப்பப்போ பாவ மன்னிப்பு முழுமையான ரட்சிக்கப்பட்டு ஆண்டுடைய ஆவியானவர்லாம் அதெல்லாம் கொடுக்கப்படாத போது அந்த பலியை செலுத்துறாங்க. ஆண்டுடைய இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் வந்த பிறகு நமக்காக ஒப்பு கொடுத்தாரே, சிலுவையில் மரிக்கிறதுக்கு ஒப்பு கொடுத்து அந்த ரத்தத்தினால் நம்ம மீட்கப்பட்டதுனால அந்த மீறுதலிருந்து நம்மளை ரட்சித்து நம்மளை அவருக்கு சொந்தமான பிள்ளையா மாத்திட்டாரு. அந்த அக்கிரமங்க நீங்கிட்டு மீறுதல் நீங்கிட்டு மீட்பை நம்ம பெற்றுக்கொண்டோம். 2வது பார்த்தீங்கன்னாக்கி நம்ம பரிசுத்த கூட்டமாக நம்மளை பாவத்திலேருந்து இந்த உலகத்திலேருந்து பிரித்து எடுத்து ஆண்டவர் சொந்த ஜனமாக மாறணும் அப்படிங்கிறது தான் ஆண்டவருடைய நோக்கம். அந்த நோக்கத்துக்காண்டி நம்மளை இந்த பாவத்திலேருந்து மீட்டு எடுக்கிறதுக்கு சிலுவையில் அந்த ரத்தத்தினால நம்மளை சுத்திகரிக்காரு. நம்முடைய பாவங்களுக்காக மரித்தாருங்கிறத நாம் உணராத வரைக்கும் நம்ம ஆண்டவருடைய பிள்ளையாக மாறவே முடியாது, ஆண்டவருக்கு பிரியமான காரியங்களை செய்ய முடியாது. அதனால் இதை முதலாவது உணரணும். ஆண்டவர் தான் நம்மளை சொந்த ரத்தத்தினால நம்மளை மீட்டு எடுத்து நம்மளை வெற்றி வாழ்க்கைக்கு வாழறதுக்கு நம்மளுக்கு அந்த ரத்தத்தினால நம்மளை சுத்திகரிச்சிருக்காரு. நம்மளை பரிசுத்த ஜனங்களாக வாழணும்னு சொல்லி நம்ம வாழ்றது மாத்திரம் இல்லை, நமக்கு அடுத்த தலைமுறை நம்ம பிள்ளைங்க இருக்காங்க பார்த்தீங்களா, நம்ம பிள்ளைகளையும் அப்படி வாழ்றதுக்கு ஆண்டவர் ஒப்பு கொடுக்கணுங்கிறது தான் ஆண்டவருடைய நோக்கம். நம்மளை பிரித்து எடுத்து நம்ம பிள்ளைங்கள் வாழ்க்கையிலையும் பரிசுத்தத்தை அந்த சந்ததியாக வரணும், அதை நோக்கமாக இருக்காரு. அதுக்காண்டி நம்மளை அழைச்சிருக்காரு. அதனால் சிலுவையில் சிந்தப்பட்ட ரத்தம் எனக்காக, என்னுடைய தேவன் என்னுடைய அக்கிரமங்கள் என் பாவங்கள் எல்லாம் மீட்டெடுத்து அவருக்கு சொந்தமான பிள்ளையா பரிசுத்தமாக வாழ்றதுக்கு என்னை அழைச்சிருக்காருன்னு சொல்லி அந்த நிச்சயத்தோடு நம்ம வாழும் பொழுது ஆண்டவர் பெரிய காரியங்களை நம்முடைய வாழ்க்கையில் செய்வார். இந்த உணர்வு இல்லாத பட்சத்தில் நம்ம ஆண்டவருடைய வசனத்துக்கு கீழ்ப்படிஞ்சோ ஆண்டவருடைய ரத்தத்தினால் கழுவப்பட்டு நம்ம இருக்கோம் அப்படிங்கிற காரியங்கள்லாம் நமக்கு வர்றதுக்கு வாய்ப்பே இல்லாத மாதிரி இருக்கும். அதனால் ஆண்டவருடைய பரிசுத்த ரத்தத்தினால் நான் மீட்டு எடுக்கப்பட்டிருக்கேன், அவருடைய ரத்தம் தான் என்னை கழுவி இருக்குது அப்படிங்கிற ஒரு நிச்சயம் நமக்கு இருக்கணும். அப்போ தான் நம்ம வாழ்க்கையில் ஆண்டவருக்கு பிரியமான காரியத்தை நம்ம செய்ய முடியும். அதனால் நீங்கள் அர்ப்பணித்து ஜெபிங்க, ஆண்டவருடைய ரத்தத்தினால் சுத்திகரிக்க பரிசுத்த ஆவியானவரை பெற்றுக்கொள்ளணும். ஆண்டவர் நம்மளை சுத்திகரித்து நம்மளை ஒரு பரிசுத்த ஜனமாக மாறதுக்கு நம்ம பிள்ளைகளையும் நடத்த நம்ம அர்ப்பணிப்போம். 2வது பார்த்தீங்கன்னாக்கி 1 யோவான் 1:7 இதெல்லாம் நிறைய உங்களுக்கு படிச்சிருந்தீங்கன்னா தெரியும். அந்த வசனத்தை பார்ப்போம். 1 யோவான் 1:7-9 வரைக்கும் நீங்கள் படித்து பார்த்தீங்கன்னாக்கி அதில் வசனம் இருக்குது. ஆண்டவர் அதை சொல்கிற காரியங்களை பாருங்கள். யோவான் எழுதியிருக்கிற காரியங்கள் நிறையா வெளிப்படுத்தலாம் நீங்கள் படிச்சிருந்தீங்கன்னாக்கி அவர் எழுதுனது பார்த்தா ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும். ஏன்னா ஆண்டவர் அங்கே அவர் ரொம்ப கஷ்டப்பட்ட ஒரு தீவில் இருக்கும் பொழுது அந்த இதை எழுதுறாரு. நம்மெல்லாம் ஒரு சின்ன கஷ்டம் வந்துட்டுனாக்கி நம்ம என்ன செய்கிறோம், ஆண்டவரே என்ன இவ்வளோ கஷ்டம் எங்களுக்கு, இவ்வளோ கஷ்டத்தில் நாங்கள் ஊழியம் எப்படி பண்ணுறது, நாங்கள் சாப்பாடு இல்லாமல் எப்படி பண்ணுறது, இல்லை நம்ம நம்ம வசதிகளை நம்ம பார்ப்போம். இந்த நாட்களில் நம்ம பார்க்கும் பொழுது யோவான் இந்த வெளிப்படுத்தலாம் படிச்சிங்கனாக்கி அவர் கடந்து வந்த பாதை, அவர் இருந்த இடம், அது எழுதின இடம்லாம் என்ன இடம் அப்படிங்கிறத நீங்கள் பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா ரொம்ப கஷ்டப்பட்ட ஒரு சூழ்நிலையில்
என்ன செய்யனே தெரியாத போது ஆண்டவர் நோக்கத்தோட கொண்டு போய் அந்த இடத்துல வச்சு, அந்த தீவுல வச்சு தான் அவர் எழுதுறத நம்ம பார்ப்போம். அப்போ எழுதுறது பூரா பார்த்தீங்கன்னா இன்னைக்கு நடந்துகிட்டு இருக்குது. அப்போ அவ்வளோ பெரிய காரியங்களை செய்யறதுக்கு ஆண்டவர் வந்து எந்த இடத்துல கொண்டு போய் நம்மளை வைக்காரோ அந்த இடத்துல இந்த வசதிகளை வாய்ப்புகளை நம்ம நோக்கி பார்த்தோம்னா ஆண்டவருக்கு பிரியமான காரியங்களை நம்ம செய்ய முடியாது. அந்த மாதிரி அப்படி இவ்வளவு கஷ்டப்பட்ட ஒரு யோவான் அவர் எழுதியிருக்கிற காரியங்களை நம்ம படிக்கலாம். 7வது வசனம், 1 யோவான் 1வது அதிகாரத்தில் 7வது வசனம், அவர் ஒளியில் இருக்கிறது போல நாமும் ஒளியிலே நடந்தால் ஒருவரோடு ஐக்கியப்பட்டு இருப்போம். அவருடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவங்களை நீக்கி நம்மை சுத்திகரிக்கும். இப்போ ஒளியில அவர் வந்து ஒளியில நடக்காரு, நம்மளையும் ஒளியில தான் நடக்கிறதுக்கு நம்மளை நடத்துறாரு. அவர் ரத்தத்தினால நம்மளோட பாவங்களை நீக்கி நம்மளை வந்து பரிசுத்தமாக மாற்றுறதுக்கு நம்மளை நடத்துறாருன்னு சொல்லி நம்ம பார்க்கோம். 8வது வசனம், நமக்கு பாவம் இல்லை என்போமானால் நம்மை தாமே வஞ்சிக்கிறவர்களாக இருப்போம், சத்தியம் நமக்கு இராது. நம்ம பாவம் இல்லைன்னு சொல்லி நிறைய பேர் நம்ம பாவமே இல்லை, நாங்கள்லாம் பாவமே செய்யலை அப்படின்னு சொல்லி சொன்னோம்னாக்கி அந்த பாவம் இல்லைன்னு சொன்னோம்னா நம்ம பொய் சொல்கிறோம். பாவத்தினால நம்ம பிறந்ததுனால பாவம் செய்கிறோம். எல்லாருமே வந்து கல்யாணம் பண்ணுறாங்க, அவங்க பிறக்கும்போது பார்த்திங்கன்னா பாவத்தினால தான் பிறக்கப்படுதோம் நம்ம. அப்போ எல்லாருக்குமே அந்த பாவம் இருக்குது. ஆனால் ஆண்டவர் வந்து பாவத்தினால பிறக்கப்படாதனால அவர் பரிசுத்தமானவர். நம்ம பாவத்தினால அந்த பாவ சுபாவம் எல்லாமே இருக்கும். அந்த பாவத்தை மேற்கொள்றதுக்கு ஆண்டவருடைய பரிசுத்த ஆவியானவர் அவருடைய ரத்தம் நம்மளை கழுவி சுத்திகரித்திருக்குங்கிறது தான் இந்த நாட்களில் நம்ம சொல்லணும். விசுவாசிகள் கூட தங்கள் வாழ்க்கையில் வந்து பெரிய நம்ம பாவமே இல்லை, பாவம் இல்லாமல் நம்ம இருந்துடலாம் அப்படின்னு சொல்லி இருந்தோம்னாக்கி அந்த பாவ சுபாவம்லாம் நமக்கு இருக்க தான் செய்யுது. அது பயமுறுத்திக்கிட்டு இருக்கும்போது ஆண்டவர் சொல்கிறோம், ஆண்டவர் நமக்குள்ள வாசம் செய்கிறார், பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ள இருக்காருன்னு சொல்லி அதுக்கு எதிராக நம்ம பொல்லாத கிரியைகள் எல்லாம் சாகடிக்க வேண்டும்ங்கிறது தான் நம்ம ஃபாதர்லாம் பாட்டு படிப்பாங்க. அந்த மாதிரி இந்த பிசாசு நிறைய காரியங்கள், நீலாம் பாவமே செய்யலை, நீ வந்து என்ன நல்லா எல்லாத்துலேயுமே நல்லா காணிக்க கொடுக்க, நீ எல்லாத்துலேயும் நன்மை செய்கிற, ஆனால் நீ பாவம் இல்லாதவன் அப்படின்னு சொல்லி சொன்னாமனாக்கி அது தவறான காரியம். ஆண்டவர் எல்லா பாவங்களையும் நீக்கிறதுக்கு அவர் மாத்திரம்தான் அந்த பொல்லாத கிரியை செய்யும் பொழுது நாம் வந்து அதை மேற்கொள்றதுக்கு ஆண்டவருடைய ஆவியானவரை நம்ம உதவிக்கு நம்ம நாடி தேடணும். அடுத்தது பார்த்தீங்கன்னாக்கி பாவங்களை நம்ம அறிக்கையிடணும். பாருங்க, இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நம்முடைய பாவங்களை அறிக்கையிட்டால் பாவங்களை நமக்கு மன்னித்து எல்லா அநியாயங்களும் நீக்கி நம்ம சுத்திகரிப்பதற்கு அவர் உண்மையும் நீதியும் உள்ளவராக இருக்கிறார் அப்படின்னு சொல்லி பார்க்கும். அப்போ பாவம் இல்லை என்றாலும் பாவத்திலிருந்து அவர் மீட்டெடுத்து வாழ்க்கையை அவர் நல்ல நேரான வாழ்க்கையில கொண்டு வரதுக்கு நம்ம ஜெபிக்கணும்னு நான் சொன்னேன். இப்போ பாவம் இருக்குது, பாவத்தை வந்து அறிக்கையிட்டா நீங்கள் எல்லாத்தையும் மேற்கொள்ளலாம்னு சொல்கிறீங்களே, அப்போ எப்படி ஆண்டவரே நாங்கள் செய்கிறதுன்னா, நாம் வந்து பாவம் செஞ்சோம், பாவம் செஞ்சவன் என்னுடைய பாவத்தை மன்னிக்கிறதுக்கு அவரை நாடி நம்ம சுத்திகரிப்பை பெற்றுக்கொள்வதற்கு அவரை வந்து நம்ம நாடி ஜெபிக்கணும். இதில் 2 வகை இருக்குதுங்க. பாவம் மன்னிக்கப்பட்டு தேவனோட ஒப்புரவாகணும். பாவம் வந்து நம்ம பாவம் அறிக்கை செய்யும் பொழுது அவரோட ஒப்புரவாகிறதுக்கு அவருடைய ஆவியானவரை பெற்றுக்கொண்டு அவரோட கூட ஜெபிக்கும் பொழுது அவர் நம்மளோட கூட இடைப்படதுக்கு நம்ம ஒப்பு கொடுக்கணும். முதலாவது. 2வது, பரிசுத்த வாழ்க்கை வாழ்றதுக்கு நம்மளை வந்து எல்லாம் அந்த பாவத்திலேருந்து வருகிற அழிவுக்கெல்லாம் நம்ம குற்ற மனசாட்சி இருக்கும், நம்ம என்னமோ தவறு பண்ணிட்டோம் அப்படிங்கிறதுலாம் அதை நீக்கி சுத்திகரிக்கிறதுக்கு அவர்கிட்ட ஜெபிக்கணும். இந்த 2யுமே ஆண்டவர் தான் செய்கிறது. அந்த சுத்திகரிப்பு வருது பார்த்தீங்களா, அந்த சுத்திகரிப்பில் ஆண்டவருடைய பரிசுத்த ஆவியானவர் நம்மளோடு கூட இருக்கும் பொழுது அந்த சுத்திகரிப்பை நமக்கு தந்து அவருடைய குமாரனா இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவங்களையும் நீக்கி நம்ம சுத்திகரிக்குன்னு சொல்றாரு பார்த்தீங்களா. அவருடைய ரத்தத்தினால தொடர்ந்து சுத்திகரிக்கப்பட்டு தேவனோட வந்து நெருங்கிய ஐக்கியம் கொண்டு நம்ம வந்து அவரை தகுதிப்படுத்துறதுக்கு தான் ஆண்டவர் வந்து சுத்திகரிக்காரு. அதனால பரிசுத்த ஆவி நம்மிடத்துல வரும் பொழுது பலனிடந்து நீங்கள் எல்லாத்துக்கும் சாட்சிகளாக இருப்பீங்கன்னு சொன்ன வார்த்தை வந்து சுத்திகரிக்கப்படும் பொழுது ஆண்டவர் பெரிய காரியங்களை நம்முடைய வாழ்க்கையில செஞ்சு நம்மளை நடத்தி செல்ல வல்லமையுள்ளவர். அதனால் அவருடைய ரத்தம் நம்மளை சுத்திகரிக்க நம்ம அர்ப்பணித்து ஆண்டவர்கிட்ட நம்ம ஜெபிப்போம். ஆண்டவர் பெரிய காரியங்களை நம்முடைய வாழ்க்கையிலும் பரிசுத்த ஜனங்கள் நம்முடைய பிள்ளைகள் மூலமாக மாறதுக்கு, அநேக பிள்ளைகளை மாற்றுவதற்கு நம்முடைய வாழ்க்கை பிரயோஜனமாக இருக்க ஆண்டவருடைய ரத்தம் நம்மளை சுத்திகரிக்கிறத இன்றைக்கி வந்து நம்ம ஆண்டவர்கிட்ட அறிக்கை செய்து அந்த சுத்திகரிப்பை பெற்றுக்கொண்டு ஆவியானவரையும் பெற்றுக்கொண்டு நம்மளை நடத்தி செல்ல ஒப்பு கொடுப்போம். ஆண்டவர் பெரிய காரியங்களை நம்முடைய வாழ்க்கையில் செய்வார். ஆமென். ஜெபிப்போம். மன்னோரை மீட்க வந்த ராஜாவே, விண்ணின்று மீண்டும் வாருமே, மன்னோரம் எம்மை விண்ணோடு சேர்க்க விண்தூதரோ வாருமே.
தகப்பனே, உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. உங்களுடைய பரிசுத்த இரத்தத்தினால் சுத்திகரிக்கப்பட்ட பிள்ளைகளாய் நாங்கள் விசுவாசத்திலும் ஆண்டவரே உங்களுடைய சுத்திகரிப்பிலே உங்களுடைய இரத்தத்துக்குள்ளே மறைக்கப்பட்ட பிள்ளைகளாய் உமக்கு எங்களுடைய பரிசுத்த ஜனங்களாய் மாற்றுவதற்காக எங்களை பிரித்தெடுத்திருக்கிற அந்த நோக்கத்தை அறிந்து கொண்டு நாங்கள் ஓடி ஆண்டவரே ஜெயிக்கிற பிள்ளைகளாய் சத்துருவின் எல்லா திட்டங்களுக்கும் மேற்கொண்டு ஆண்டவரே நாங்கள் ஜெயித்து உம்முடைய வசனத்துக்கு கீழ்ப்படிந்து உம்முடைய இரத்தத்தினால் கீழ்ப்படிந்த பிள்ளைகளாய் உம்முடைய இரத்தத்தினால் கழுவப்பட்ட பிள்ளைகளாய் உம்முடைய பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொண்டு வாழ என் தேவன் தாமே எங்களை பிரித்தெடுத்திருக்கிற நோக்கத்தை அறிந்து கொண்டு வாழ உம்முடைய பாதத்திலே அமர்ந்திருக்க உம்முடைய வசனம் எங்களோடு கூட பேசி எங்களை நடத்தி செல்லமா ஜெபிக்கிறையா. சத்துருவின் திட்டங்களை உடைக்கிறதுக்கு வந்த தேவன், மரணத்தின் கூரை உடைத்த தேவன் எங்களோடு கூட இருந்து எல்லா சத்துருவின் திட்டங்களுக்கும் எங்களை மேற்கொள்ள ஆண்டவரே எங்களுக்கு உதவி செய்ய வேண்டுமா ஜெபிக்கிறையா. அப்படி யாராவது ஆண்டவரே இந்த சுத்திகரிப்பை பெற்றுக்கொள்ளாதபடி இருப்பார்கள் என்றால் ஆண்டவரே அந்த பரிசுத்த ரத்தம் உங்களுடைய பாவங்களை எல்லாவற்றையும் சுத்திகரித்து எங்களை பரிசுத்தமாக வளமுள்ளது என்று நாங்கள் அர்ப்பணிக்கும் பொழுது அற்புதமாய் நடத்தி சென்று மேற்கொள்ள எங்களுக்கு கிருபை தர வேண்டுமா ஜெபிக்கிறையா. எல்லா சத்துருவின் திட்டங்களையும் மேற்கொண்ட தேவன் எங்களுடைய தேவனாய் இருக்கிறபடியால் எல்லாவற்றையும் நீங்க நடத்தி செல்ல வல்லமுள்ளவராய் இருக்க உங்களுடைய கருத்துல அர்ப்பணிக்கிற சுவாமி. எல்லாவற்றையும் நீங்க செய்வேன் சொன்ன தேவன் உடைய வார்த்தை மூலமா எங்களோடு கூட பேச வேண்டுமா ஜெபிக்கிறையா. கர்த்தர் பெரிய காரியங்களை எங்களுடைய வாழ்க்கையில செய்ய வேண்டுமா ஜெபிக்கிறோம். கேட்கிற பிள்ளைகளுக்கு அப்படியே நீ செய்து வழிநடத்த போறதா நன்றி. எங்களுடைய ஜபத்துக்கு பதில் கொடுத்தபடியா நன்றி. மறுபடியும் உங்களுடைய சமூகத்தில் வருமுறை எங்களை காத்து வழிநடத்தமா ஜெபிக்கிறேன். துதிக்கான மாயமெல்லாம் அம்மாக்கே செலுத்துகிறேன். ஏசு ரட்சகன் நாமத்தை ஜெபங்களுக்கு நல்ல பிதாவே, ஆமென்.